ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்களில் ஆறுகளையும் ஊற்றுகிற தேவன். உங்களோட வாழ்க்கையை அப்படியாய் மாற்றி உங்கள் நாட்களை புதிதாக்கிற கர்த்தராயிருக்கிறார். இன்றைய நாளில் உங்களுக்காக ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 15ஆம் வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய யெகோவா நிசி என்று சொன்னால் அர்த்தம் தேவன் வெற்றி கொடியானவர் என்ற அர்த்தம், அல்லது ஜெய கொடியானவர் என்ற அர்த்தம். ஆகவே உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் வாழ்ந்த பாதையில ஒரு படிப்பு பகுதியாக இருக்கலாம், வேலை பகுதியாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை பகுதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அடிக்கடி நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறீங்க இல்லையா? நல்லா படித்து விட்டு பரீட்சை எழுத போவீங்க, அங்கே உங்களுக்கு மார்க்ஸ் குறைவாக இருக்கும், தோற்று போன ஒரு முடிவு வரும். வேலை என்று தேடி இன்டர்வியூக்கு போவீங்க, அந்த வேலைக்கு கடிதம் எழுதி போடுவீங்க, அங்கிருந்து இல்லை 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 என்று பதில் வரும். அப்படி இல்லைன்னு நீங்கள் போனாலும், உங்களை கூப்பிட்டு அவங்க இன்டர்வியூ பண்ணினாலும் முடிவிலே அவர்கள் உங்களுக்கு வேலை தர முடியாது என்று சொல்லி அனுப்பி விடுவார்கள். எதை எடுத்தாலும் தோல்வி, எங்கும் தோல்வி, எந்த பக்கம் திரும்பினாலும் தோல்வி. வேலை இல்லை, பணம் இல்லை, எதிர்காலத்தை குறித்த காரியங்களில் எடுத்த முயற்சிகள் தோல்வியாய் அநேக காரியங்களிலே நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில. காரணம், யெகோவா நிசி உங்களோட வாழ்க்கையில இல்லை. யெகோவா நிசி என்பது வெற்றி கொடியானவர். கர்த்தர் எங்கள் வெற்றி கொடியானவர். தேவன் உங்களோட வாழ்க்கையில இருந்தா நீங்க எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதான ஒரு ஜெய கொடி உங்களோட வாழ்க்கையில ஏற்றுவார். சில நேரங்களில் நீங்க போகும்போது பரீட்சைக்கு போகலாம், வேலை இன்டர்வியூக்கு போகலாம், அல்லது திருமண காரியமாய் நீங்கள் போகலாம். பல இடங்களில் திருமணம் உங்களுக்கு பேசலாம், அவைகள் நடக்கிறது போல இருந்து நடக்காமல் போய்விடும். இப்படி எல்லாவற்றிலையும் தோற்று தோல்வியே உங்களுடைய தொடக்கமும் முடிவுமாய் இருக்கலாம். ஆனால் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி கொடியாயிருப்பேன், ஜெய கொடியாயிருப்பேன். உங்களோட வாழ்க்கையில நான் இருந்தால் எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதில் ஒரு வெற்றி வரும். எனக்கு தேவனுக்கு சித்தமான எந்த காரியத்தை நீங்கள் தேடினாலும், எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நீங்கள் ஜெயத்தை காண்பீங்க. நான் ஜெயம் கொடுக்கிற தேவன், யெகோவா நிசி என்று சொல்லுகிற வெற்றி கொடியை உங்களோட வாழ்க்கையில நாட்டுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஏன் அந்த தேவனை நீங்கள் கூப்பிடக்கூடாது? ஏன் அந்த தேவனை, இந்த ஜெய கொடியாகிய யெகோவா நிசியை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் கூப்பிட்டு கொள்ளக்கூடாது? அவர் உங்களுக்குள்ள வரும்போது தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். எந்த இடத்துல தோற்று போனீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றியை தர வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருக்கு முன்பாய் ஒன்றும் எதுவும் செய்ய முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரே இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன். யெகோவா நிசி, கர்த்தர் எங்கள் வெற்றி கொடியானவர், கர்த்தர் எங்கள் ஜெயக்கொடியானவர் என்று அவருடைய நாமத்துக்கு விளக்கம் உண்டு. ஆகவே அருமையானவர்களே, உங்களோட வாழ்க்கையில ஏன் தோல்வி? இந்த யெகோவா நிசி இருந்தா அந்த தோல்வி வந்திருக்காது இல்லையா? கடந்த நாட்களை அப்படியே விடுங்க. இந்த புதிய நாளை, உங்களோட நாட்களை புதிதாக்குற இந்த புதிய நாளை பிடித்து கொள்ளுங்க. இந்த நாளில் நீங்கள் அறியாத யெகோவா நிசியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர் ஜெயக்கொடியானவர், வெற்றி கொடியானவர். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர். உங்களோட குடும்ப வாழ்க்கையின் தோல்விகளை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையின் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் வெற்றியின் தேவன். அவர் தன்னுடைய சரித்திரத்திலே, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தோற்று போனதே கிடையாது. தோல்வி என்றால் இன்னதென்று அறியாத ஒரே தேவன் யெகோவா நிசி. அந்த தேவனுக்கு உங்களோட உள்ளத்துல இடம் கொடுப்பீர்களானால் அவர் உங்களோட உள்ளத்துக்குள்ள வருவார். அவர் உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார். எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றி ஜெயக்கொடியை நாட்டுவார்.
நீங்க எந்த காரியத்தை தேடினாலும் அங்கே அவர் உங்களோடு கூட வருவார். பலிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் காரியத்தை நீ வாய்க்க பண்ணி கொள்ளுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பரீட்சை எழுத போகும்போது யெகோவா நிசியை நினைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவங்கிற அந்த நாமத்தை நினைத்து கொள்ளுங்கள். நீங்க வேலைக்கு இன்டர்வியூக்கு போகும்போது யெகோவா நிசி என்கிற ஜெயக்கொடியானவரை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் குடும்ப வாழ்க்கை என்ற எதிர்கால பகுதிகளை தெரிந்து கொள்ளும் போது யெகோவா நிசியை நினைத்து கொள்ளுங்கள். யெகோவா நிசி வெற்றி கொடியானவர், ஜெயக்கொடியானவர். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் வேரோடு பிடுங்கி எறிந்து எப்பொழுதும் எங்கும் இதிலும் ஜெயம் ஜெயம் ஜெயமே உங்களோட வாழ்க்கை என்று நீங்க சொல்லத்தக்கதாய், பிறர் உங்களை பார்த்து சொல்லத்தக்கதாய் இந்த யெகோவா நிசி உங்களோட வாழ்க்கையிலே ஜெயத்தை தருகிற தேவனா இருக்கிறார். ஏன் தோல்வியே பார்த்து பார்த்து தோற்று போய் தோல்விதான் என்னுடைய முடிவான்னு சொல்லி ஏன் கலங்குகிறீர்கள்? ஜெயம் தருகிற தேவன் உண்டே, இயேசு உண்டே. இந்த இயேசுவை நோக்கி பார்க்க கூடாதா? ஏன் அவரை பார்க்கக்கூடாது? ஏன் அவரை நோக்கி கேட்கக்கூடாது? ஜெயம் கொடுக்கிறவரை நோக்கி பாருங்களேன். அவர் ஜெயம் தருகிற தேவன் அல்லவா? இந்த உலகத்துல சிலர் சொல்லுவார்கள் இயேசு வெள்ளக்கார கடவுள் என்று சொல்லி. சில பேர் வெள்ளக்காரன் கடவுள் என்று சொல்லுவார்கள். ஆனால் வெள்ளக்கார நாடுகளிலிருந்து வருகிற பொருட்களையோ இவைகளையோ இது வெள்ளக்காரனுடைய பொருட்கள் என்று சொல்லி தள்ளிவிட மாட்டார்கள். அவைகளை எல்லாம் வாங்கி கொள்வார்கள். ஆனால் இயேசு வெள்ளக்கார கடவுள் அல்ல. இயேசு முழு பூமியில வாழுகிற அத்தனை மனிதர்களையும் சொந்த கைகளினாலே உருவாக்கின ஒரே தேவன் அவர்தான். அந்த தேவனை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன், உங்களுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன். படிப்புக்கு போய் பரீட்சை எழுதி தோற்று போன மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில யெகோவா நிசியை பிடித்து கொண்டு படித்து பாருங்கள், பரீட்சை எழுதி பாருங்கள். அவர் ஜெயக்கொடியானவர், அதில் வெற்றி தருவார். ஏன் சோர்ந்து போய் அநேக பிள்ளைகள் பரீட்சையில பாஸ் பண்ண முடியவில்லை என்று தற்கொலை செய்து கொள்வார்கள், வாழ்க்கையை அழித்து கொள்வார்கள். சிலர் படிப்பை வருதல் என்று சொல்லி வேதனை மேல் வேதனை அடைவார்கள், பெற்றார் வெக்கப்பட்டு போவார்கள். ஏன் உங்களோட வாழ்க்கையில் இந்த யெகோவா நிசிக்கு ஒரு இடம் கொடுக்க கூடாது? இந்த யெகோவா நிசியை கூப்பிட்டு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையின் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர் அல்லவா அவர்? அவர் ஜெயமாய் எல்லாவற்றையும் செய்கிற தேவன், ஜெயமாய் எல்லாவற்றையும் முடிய பண்ணுகிற தேவன் அல்லவா? இந்த தேவன் உங்களோட வாழ்க்கையில இல்லாதனால தானே நீங்க தோல்வியிலே புரண்டு போய் இருக்கிறீங்க. இன்றைய நாளில் இந்த யெகோவா நிசியை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுங்கிற அந்த அன்பு தெய்வத்தை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வரவேற்றுக் கொள்ளுங்கள். அவர் வருவார், அவர் உங்களை வாழ வைப்பார். எல்லா தோல்வியில இருந்தும் உங்களை தூக்கி நிறுத்தி, குடும்ப வாழ்க்கையானாலும் எந்த பகுதியானாலும் அவர் நிலைநிறுத்தி ஜெயக்கொடியை நாட்டுவார். அந்த ஜெயம் பெரிய ஜெயமா இருக்கும். தேவன் உங்களோடு கூட இருந்தால் உங்களால் இந்த பூமியில எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்களை மேற்கொள்ள ஒருவராலும் கூடாது இருக்கும். நீங்க செய்கிற காரியம் எல்லாம் பாக்கியம். நீங்க போகிற இடமெல்லாம் மனுஷ தயவுகளும் அதிகாரிகளுடைய தயவுகளும் இரக்கங்களும் உங்களுக்கு கிடைக்க முடியாதென்று சொல்ல, உங்களுக்கு கொடுக்க முடியாதென்று சொல்ல ஒரு மனிதனாலும் கூடாது இருக்கும். ஏனென்றால் யெகோவா நிசி என்கிற இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். பிதாவுடைய ஒரே பேரான செல்ல பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையிலே அவர் வருவார். அவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி தருவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த யெகோவா நிசியாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் இடம் உண்டா? அவர் உங்களுடைய இருதய கதவுகளை தட்டுகிறார். நான் உள்ளே வரலாமா என்று கேட்கிறார். நீங்க அவரை அழைத்தால் அவர் உங்களுக்குள்ளே வருவார். உங்களுடைய இரட்சகராய், தெய்வமாய், மீட்பராய், கண்மலையாய், கோட்டையாய், அரணாய் இருந்து சகலவற்றிலையும் நீங்க ஜெயிக்கிற ஒரு மனுஷனாய், மனுஷியாய், ஜெயிக்கிற ஒரு குடும்பமாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் அவர் ஒருவரே. அவர் உங்களுக்குள்ளே வரும்படியாய் நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து இந்த பிரார்த்தனை செய்யுங்கள். அன்புள்ள பிதாவே, யெகோவா நிசி என்கிற நாமம் உள்ளவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். உம்முடைய நாமத்தை நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவித்திருக்கிறேன். நீர் யெகோவா நிசி, கர்த்தர் எங்கள் வெற்றி கொடியானவர் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தோற்று போய் பல படிப்பிலே, வேலை காரியத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, எதிர்கால காரியங்கள் எல்லாம் தோல்வி தோல்வி தோல்விக்கு மேல் தோல்வி தோல்வி, நான் இனி என்ன செய்யக்கூடும் என்று இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, யெகோவா நிசியே
நீங்க பிரவேசிக்கும்படி ஜெபிக்கிறேன். அவங்களோட வாழ்க்கையை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு எல்லாவற்றிலையும் திங்கெங்கெல்லாம் தோற்று போனார்களோ அங்கங்கெல்லாம் ஜெயம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். வெற்றி உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஜெய கொடியை, வெற்றி கொடியை நீங்க நாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களுடைய குடும்பத்தில் வெற்றி கொடி நாட்டப்படுவதாக, இயேசுங்கிற ஜெய கொடி பறப்பதாக, அவருடைய வீட்டில், அவருடைய வாழ்க்கையில், அவங்களுடைய இருதயத்துக்குள்ள, அவங்களுடைய சிந்தனை எல்லாவற்றிலையும் இயேசுங்கிற ஜெயக்கொடி பறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்பான இயேசுவை நோக்கி பிரார்த்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ளே அன்பு ஆண்டவரை நீங்க இப்பொழுது பிரவேசிக்கும்படி ஜெபிக்கிறேன். யெகோவா நிசி பிரவேசிப்பாராக. அவங்களோட தோற்று போன வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாய் மாற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். சகல தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறதற்காய் நன்றி. இந்த பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு நித்திய ஜீவனை தாருங்க. அவர்கள் உம்மை அறியவும் இன்னும் வழிகளை நடக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். அவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் என் தேவன் நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெய கொடியாகிய யெகோவா நிசியின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவே இந்த பிள்ளைகளை பாதுகாத்து ஜெயத்தை கொடுத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம், ஆமேன். ஆம், அருமையானவர்களே, யெகோவா நிசி என்கிற தேவனுடைய நாமத்தை உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்த நாமம் உங்களோட வாழ்க்கையில ஜெயம் தருகிற நாமம். உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் இந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். யெகோவா நிசி என்று. கர்த்தர் உங்கள் வெற்றி கொடியாய் சகலத்தை மாற்றி தருவார். ஆமேன்.